ஆற்றூர் ரவிவர்மா என்கிற மிகப்பெரிய கவிஞன், கேரள கவிஞன் சொல்றார், உலகத்தில் யாருக்காவது தான் இந்த நல்வாய்ப்பு அமையும். ஆக பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு யாருக்காவது தான் வரும். அது சீனர்கள், கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க இனத்தின் மக்கள் ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு அரசியலை கட்டி எழுப்பி காட்டக்கூடாது? ஏன் நாம் ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்கி காட்டக்கூடாது? பணம் வைத்திருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஏன் நாம் அடியோடு வீழ்த்தக்கூடாது? முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படுவதை ஏன் நாம் தகர்த்து வீழ்த்தக்கூடாது? உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்ய வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட பிள்ளைகள் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது? ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏன் கற்றறிந்த பெருமக்கள், ஆய்வில் சிறந்தவர்கள், இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் எல்லோரும் சேர்ந்து ஏன் நாம் உருவாக்க முடியாது? காசு கிடையாது.